வணக்கம். -228 இன்ட்ராடே ஸ்விங் வந்து 404 பாயிண்ட்ஸ் பெரிய நெகட்டிவாக இருந்துச்சு. மறுபடியும் மார்க்கெட் வந்து கவர் ஆச்சு. நான் சொன்னது எல்லாமே நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ரெண்டுமே நிஃப்டி ஸ்பாட்டும் ஆகட்டும் நிஃப்டி ஃபியூச்சர்ஸும் ஆகட்டும் ரெண்டுமே வந்து பிலோ 24,000 வந்துருச்சு. மார்க்கெட் ப்ரீமியமில் தான் காட்டிகிட்டு இருக்கு. 38 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 684 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங்கு அண்ட் 172 வந்து முடிஞ்சிருக்கு. ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து முடிஞ்சிருக்கு. ஞாபகம் வச்சுங்க, மண்டே விட்டுட்டு டியூஸ்டே அன்னைக்கு நம்மளது மந்த்லி எக்ஸ்பைரி. ஏப்ரல் கான்ட்ராக்ட் முடிஞ்சு மே கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீசன்னாலையும் மேபி கொஞ்சம் மார்க்கெட்டில் அந்த ஒலட்டாலிட்டி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த வாரம் ஒரு மேட்ரு இருக்க, வெள்ளிக்கிழமை ஆனால் எல்லாருக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். ட்ரம்ப்புக்கு நம்மளுக்கு ட்வீட் போடணும். இதுதான் வந்து சிச்சுவேஷன். ஒரு நபர், நான் வந்து பேர் சொல்ல விரும்பல, நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணுங்கள், இதை பற்றி இந்த நபரை பற்றி இருக்கும். அவர் வந்து லாஸ்ட் ஒரு 2 months அவரோட சக்ஸஸ் ரேட் இஸ் 100%. ட்ரேடிங்கில் அவரோட சக்ஸஸ் ரேட் இஸ் 100%. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அண்ட் இன்றைக்கி வந்து யூஎஸ் ஈரான் பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் இருக்குது. சக்ஸஸ் ரேட் 100%. இதுக்கு முன்னாடி வந்து அவர் எடுத்த ட்ரேட் எல்லாமே அண்ட் இப்போ கொஞ்ச நேரம்னா ப்ராபப்ளி அபவுட் 1.5-2 hours. நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது அரௌண்ட் 6:20 பக்கமாக ரெக்கார்ட் பண்ணுறோம். ஒரு 1.5 hours முன்னாடி வந்து அவர் $11 million எவ்வளோ $11 million வந்து ஷார்ட் பொசிஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஒரு மனுஷன் 100% சக்ஸஸ் ரேட் இருக்குது. அவர் ட்ரம்ப்போட ரொம்ப நெருங்கியவர் அண்ட் இன்னைக்கு மத்தியானமாக ஒரு 3:30-4:05 மணி பக்கமாக $11 million வந்து ஷார்ட் பொசிஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காரு. சில விஷயங்கள் உங்களுக்கும் எனக்கும் தெரியாத இருக்கலாம், பட் யாருக்கோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க கமுக்கமாக பொசிஷன்ஸ் க்ரியேட் பண்ணும் போதும் மார்க்கெட்டில் டெக்னிக்கல் அனாலிசிஸில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். எதர் வால்யூமில் பார்க்கலாம், இல்லை மொமெண்டமில் பார்க்கலாம், இல்லை கேண்டில் ஸ்டிக்கில் பார்க்கலாம், சார்ட் பேட்டர்ன்ஸில் பார்க்கலாம். நிறைய அனாலிட்டிக்கல் டூல்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக இது மாதிரி ஆட்கள் மாட்டுவாங்க. நான் சொல்கிறது, அவன் எக்கடானா போட்டோம், நம்மளுக்கு வந்து பொசிஷன்ஸ் தெரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, somebody has made $11 million வந்து ஷார்ட் பொசிஷன். நேற்றும் சரி, முந்தா நேற்றும் சரி, இன்னைக்கும் சரி, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மோர் அமைதியாக இருக்குது. என்னடா மார்க்கெட் இவ்வளோ தூரம் உளுந்துருக்கு, அமைதியாக இருக்குது சொன்னால் இதான் உண்மை. நீங்கள் முந்தா நேற்று எடுத்து பாருங்கள். நம்ம வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி இருக்கிறோம். மண்டே விட்டுருங்க, டியூஸ்டே ஆகட்டும், வெனஸ்டே ஆகட்டும், தேர்ஸ்டே ஆகட்டும், இன்றைக்கி ஃப்ரைடே ஆகட்டும், 4 நாளுமே வந்து வால்யூம் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. நேற்று வந்து மார்க்கெட் ஓரளவுக்கு டீசெண்டாக விழுந்துச்சு. இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 228 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு. பட் மார்க்கெட்டில் வந்து ஒன்றும் பெருசாக இம்பேக்ட் வந்து காட்டல. இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆகட்டும், மொமெண்டம் ஆகட்டும், இல்லை இந்தியா விக்ஸ் ஏறினதாகட்டும். இன்றைக்கி இந்தியா விக்ஸ் வந்து ஏறி இருக்குது. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 19.71 வந்து முடிஞ்சிருக்கு. 6.5%, 6.04, 6.5 6% வச்சுக்கலாம், பர்சன்ட் வந்து அப்பாக இருக்குது இந்தியா விக்ஸு. ஸோ மார்க்கெட்டில் டென்ஷன் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் விழுந்ததுக்கு எல்லாருமே சொன்ன காரணம் நேற்றே வந்துருச்சு. இது 94க்கு மேலே வந்து ருப்பி போயிடுச்சு, டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. மெயினாக வந்து நம்ம ஆயில் வந்து மோர் தென் 100 மேலே க்ராஸ் ஆனோடனே ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகிடுச்சு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 94 rupees 22 பைசாவில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ருப்பி டிப்ரிஷியேட் ஆனனால இதெல்லாம் வந்து ஒரு சைடு வந்திருக்கு. நேற்று இன்ஃபோசிஸோட ரிசல்ட் சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. நிறைய பேங்க்ஸ் எல்லாமே வந்து ரிசல்ட் சூப்பர் டூப்பராக இருக்குது. ஐடி செக்டர்ஸோட ரிசல்ட் சூப்பராக இருக்குன்றது எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. மெயின்லி ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. அந்த டிப்ரிசியேஷனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் ப்ராஃபிட் மார்ஜின் ஜாஸ்தியாக வரும். ரெண்டாவது வந்து இதெல்லாம் பழைய கணக்குகள். இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணும் போதும் அரௌண்ட் 620-625 எஃப்ஐஐ டேட்டாஸ் வந்துடுச்சு. -8,477 crores வந்து அவங்க செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி சேர்த்து வந்து 8,827 crores வந்து விற்றுருக்குறாங்க. பெருசாக விற்றுருக்குறாங்க. க்ளோஸ் டு அபவுட் 900 million வந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் விற்றுருக்குறாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க வாங்கினது வந்து 4,700 crores தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் கீழே உளுந்து உச்சத்துக்கு போகுது. அந்த உச்சத்தில் வந்து they are more selling. ஸோ மார்க்கெட் இஸ் ஷோயிங் சைன்ஸ் ஆஃப் வீக்னஸ் அண்ட் இந்த தர யூஎஸ் ஈரான் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் பெருசாக ஏதாச்சும் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நம்ம ஊர் சார்ட்டில் வந்து எதுவும் பெருசாக வந்து காட்டல.
நம்ம வந்து ஃபால் வந்துச்சு, கொஞ்சம் மேலே போனப்போ வி எக்ஸ்பெக்டட் தட் எக்ஸ்டெண்டட் வேவ் 3 வரலாம். சரி, சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 21,170 நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் அதை விட்டா 20,400 வரத்துக்கான சான்சஸ் நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் April 12th பக்கமாக வரும்னு சொல்லியிருந்தோம். அது ஒரு டேட்டு. இன்னொன்று டேட் வந்து July 1st வீக்கில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ டைம் கரெக்ஷன்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு வந்து மார்க்கெட் கீழே உளுந்து மேலே போயிருக்கு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 50%லேருந்து 61% அந்த ஜோனில் வந்து இருக்குது. புல் பேக் ரேலி ஃபர்தர் டவுன் சைடுக்கான டெண்டன்சிஸ் காட்டுது. டெக்னிக்கலாக இப்போ இருக்கிற பொசிஷன் நீங்கள் எலியட்ஸ் வேவில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் டவுன் சைடில் வந்து 20,400 வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஸ்டில் இதை வந்து நான் ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருக்கேன். கேண்டில் ஸ்டிக் சார்ட் பேட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல்ஸ் லாஸ்ட் 10 days நீங்கள் வந்து இண்டிவிஜுவல்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஷோயிங் சைன்ஸ் ஆஃப் வீக்னஸ். லாஸ்ட் ஒரு 5 days நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா வால்யூம் இல்லாத கீழே விழுந்துருக்கு. அண்ட் இன்றைக்கும் சரி நேற்றும் சரி வால்யூம் இருக்குது, பட் அதாவது ப்ரைஸ் உளுந்ததுக்கு வால்யூம் கிடையாது. பட் விக்ஸ் வந்து இன்றைக்கி ஏறி இருக்குது. இன்டர்நேஷ்னல் கோல்டு ப்ரைஸ்லாம் மோர் ஸ்டேபிளாக இருக்குது. இன்றைக்கெலாம் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா மோர் ஃப்ளாட்டிஷாக தான் இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் அதே 98 தான் இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் ஃப்ளாட்டிஷாக தான் இருக்குது. இட்ஸ் அபவுட் $10 கீழே விழுந்திருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 0.25% வந்து கீழே விழுந்திருக்கு. இன்ஃபேக்ட் 0.1% அப்பாக இருக்குது. ஒன்றும் பெருசாக ஒன்றும் மூமெண்ட்ஸ் கிடையாது. பாண்ட் யூஎஸ் பாண்ட் அதே ஜோனில் தான் நிற்கிது. 4.8லேருந்து 4.9598 அந்த ஜோன்லேயே வந்து ஆட்டம் போட்டுட்ருக்கு. அண்ட் கோல்டு அண்ட் சில்வர் இந்தியன் ருப்பி டேர்ம்ஸில் அதே ஜோனில் தான் இருக்கும். ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. 15,600 ஜோனில் தான் வந்து கோல்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2,51,000 பக்கமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட. ருப்பி ஏற்கனவே சொல்லியாச்சு 94 rupees 22 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 2 ஸ்டாக்கு இன்றைக்கி வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன், நல்லா இருந்துச்சு. ஒன்று வந்து பிஹெச்எல். ஞாபகம் வச்சுங்க, நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் என் எக்ஸ்பீரியன்ஸ், என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என் பொசிஷன்ஸ் ரைட் ஸ்லோவாக எவ்ரிடே வந்து நான் பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன். என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாக்கை வந்து எவ்ரிடே ரைட் ரிச்சுவலாக வந்து நான் எஸ்ஐபி மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். அண்ட் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன். அதில் வந்து எவ்ரிடே ஒரு எக்ஸ் அமௌண்ட் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அண்ட் எக்ஸ் அமௌண்ட்க்கு வந்து நான் என்டிபிசி வாங்கிட்டுருக்கேன். ஸோ இதே வந்து என்னோடய பொசிஷன்ஸ். பிஹெச்எல் ரொம்ப நல்லா இருக்குது. பிஹெச்எல் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 337. மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு வாங்குறது புத்திசாலித்தனமாக இருக்கும். பிஹெச்எல் 337 இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ். நான் வந்து ஃபியூச்சர்ஸை பார்த்து நான் சொன்னேன், நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் பார்த்துங்க. அண்ட் இதுக்கான இலக்கு அடுத்த ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே 420 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்எம்டிசி சூப்பர் டூப்பராக இருக்குது. அண்ட் 89ல் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆச்சு. இது சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 120 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே டைம் ஃப்ரேம் பிஹெச்எல் மாதிரி இதுவும் டைம் ஃப்ரேம். யாராச்சும் டெக்னிக்கல் கற்றுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக எங்களோட கால் சென்டர் நம்பர் கால் பண்ணுங்கள். 9444468888. மிக விரைவில் அடுத்த பேட்ச் வந்து ஆரம்பிக்கிறோம் கம்ப்ளீட்டாக. ரைட், கேண்டில் ஸ்டிக்னா என்ன அதில் இருந்து நம்ம வந்து மேனுவலாக நம்ம வந்து இந்த ஏஐ டூல்ஸ்லாம் நம்ம வந்து ஒன்றும் பேசலை. ஏஐ டூல்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி ஒர்க் ஆகும், நாளைக்கு ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. வேறஸ் நீங்கள் மேனுவலாக பண்ணும் போதும் என்ன பண்ணுறோன்றது உங்களுக்கு தெரியும் போதும் நீங்கள் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். மற்றவங்களோட நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன அட்வான்டேஜ்? கும்பலோட கோவிந்தா போட முடியாது. நீங்கள் தனியாக இருக்கும் போதும் எங்கேயாச்சும் மார்க்கெட்டில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்தாலும் ஏன் வந்துச்சுன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். உங்களோட ட்ரேடிங் பேட்டர்ன்ஸை வந்து அந்த சமயத்தில் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ எல்லா டிசிஷன்ஸும் நீங்களே எடுக்க முடியும். ஸ்டாக் அனலைஸ் பண்ணலாம், எவ்வளோ தூரம் டார்கெட் நீங்கள் டிசைட் பண்ண முடியும், எங்கே ஸ்டாப் லாஸ் போடணுன்றது டிசைட் பண்ண முடியும், ஸ்டாக் பிக் பண்ண முடியும், ஆப்ஷன் பையிங் வேணுமா செல்லிங் வேணுமா வரைக்கும் நீங்கள் சொந்தமாக பண்ண முடியும். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினச்சா யூ கேன் ஆல்வேஸ் கால். ஹோப் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் எங்கள் கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.